கணபதி சார், கடந்த காலங்களில் இந்தியாவில் தாக்குதல் நடத்திட்டு அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் லைன் ஆஃப் கண்ட்ரோலை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப் ஹெவன், நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற நம்பிக்கை இந்த தீவிரவாதிகளுக்கு இருந்தது. இப்போ இந்தியா பாகிஸ்தானுடைய மையப்பகுதி வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தி இருப்பது மூலமாக இனிமேல் எந்த இடத்திலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்ற மெசேஜை கன்வே பண்ணியிருக்கா. அது பாகிஸ்தான் அரசுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் தான் போய் சேருமா? அது உங்களோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். உங்க கரஸ்பாண்டன்ட் இந்த ரெண்டு நாட்டோட ஆர்மிஸ் எல்லாம் கம்பேர் பண்ண போகும்போது ஃபிகர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் அங்க என்ன சொல்ல போனா, நமக்கு பாகிஸ்தான் மட்டும் இல்ல, நமக்கு சைனா இருக்காங்க, இப்போ பங்களாதேஷும் வந்துட்டாங்க அந்த மாதிரி ஆன்டி இந்தியா மூட்ல. சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு இன்னும் ஜாஸ்தி கண்டிப்பாக விமானம், கப்பல்கள், சப்மரீன்ஸ், ஆர்மி மென் எல்லாம் வேண்டும். அப்கோர்ஸ் உங்களோட பாயிண்ட் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த டெரரிஸ்ட் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு காஷ்மீருக்கு திரும்பி போக முடியுமா, அங்க போய் பாதுகாப்பா இருக்க முடியுமா, இன்டர்நேஷனல் பார்டர்ஸை கிராஸ் பண்ணி போய் பாகிஸ்தான்ல கேர்ஃபுல்லா இருக்க முடியுமா, சப்போர்ட் இருக்குமான்னு. அது போவாங்க கண்டிப்பாக, ஏன்னா திரும்பி போறதுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அவங்க எவ்வளவு சேஃபா இருப்பாங்கன்னு தான் பார்க்க வேண்டும். இப்போ ஏன்னா பாகிஸ்தானோட டெரிட்டரி, நீங்க நேச்சுரல் டெரிட்டரி பாருங்களேன், அங்க காடுகள் இருக்கு, மலைகள் இருக்கு, ஒளிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டட் டெரரிஸ்ட் கேம்ப் மூலம் எதிர்க்காக நம்ம எந்த வேலையான எந்த சமயமும் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுதான் நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூரோடு ஒரு மெசேஜ். டெரரிசம் கண்டிப்பாக ஒழிக்க முடியாது எந்த நாடுகளும். ஆனா அந்த டெரரிஸ்ட்க்கு எந்த மாதிரி சப்போர்ட் வருது அதுதான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் கவர்மெண்ட், பாகிஸ்தான் மிலிட்டரி, பாகிஸ்தானோட ISI எந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, எந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறாங்க, எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கறாங்க, அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த சப்போர்ட்லாம் வித்ட்ரா பண்ணிட்டோம்னா ஒரு நேச்சுரல் டெத் டெரரிசம்க்கு வந்துடும். அது இவங்க டெரரிஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளேயோ, பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளேயோ, பாகிஸ்தான் மெயின்லேண்ட்குள்ளேயோ இருக்க முடியாது, சரணம் அடைய முடியாது. அதுதான் நான் சொல்வேன். தவிர நம்ம எந்த மாதிரி அவங்களோட மிலிட்டரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அதை நம்ம பார்க்கணும். அந்த 1 பாயிண்ட் அஜெண்டா விட்டுட்டு அவங்க அதை விட்டு விளங்கினாங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு நார்மல் நேச்சுரல் ஸ்டேட் மாதிரி வர முடியும். தவிர அது வரலைன்னா ஒரு ஃபெயில்டு ஸ்டேட் மாதிரி தான் நம்ம எடுக்க வேண்டும் அந்த நாடை. இப்போ ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்ல ஜெய்ஷ் இ முகமது அமைப்புடைய தலைவர் மசூத் அசாத் உடைய குடும்பத்தினர் ஏறக்குறைய 14 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதாக மசூத் அசார் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்த தாக்குதல் துல்லிய தாக்குதல், அவருடைய குடியிருப்பை மையப்படுத்தான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது மசூத் அசார் இதுக்கான தகவலை உறுதிப்படுத்தியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது ரொம்ப நல்ல செய்தி. தட் மீன்ஸ் இதோட என்ன ரிசல்ட் எடுத்துக்கலாம்னா, ஆபரேஷன் சிந்தூர் பெரிய சக்சஸ், பெரிய வெற்றி. இந்த ஜெய்ஷே முகமது, லஷ்கர்-e தாய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் இந்த 3 குரூப்பும் ஆன்டி இந்தியா டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்னால தான் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நிலைமையில பஹாவல்பூர் நீங்க பார்க்க போனா, பஹாவல்பூர் ஜெய்ஷே முகமதோட ஹெட் குவார்டர்ஸ், முரிட்கே லஷ்கர்-e தாய்பா ஓட ஹெட் குவார்டர்ஸ். மற்ற 9 டெரரிஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் வேற வேற குரூப்ஸோட குரூப். சோ இந்த 14 பேர் உயிர் போனது நம்ம ஆபரேஷன் சிந்தூரோட கிரேட் சக்சஸ். அங்க மட்டும் இல்ல, பஹாவல்பூரோ, முரிட்கோ, வேற இதுல இது ஜெனரலா ஓவராலா நீங்க பார்க்க போனா ஒரு கிரேட் சக்சஸ் டு ஆர் ஆர்மி மென், ஃபார் ஆர் சர்வீஸ் மென் சொல்லலாம். ஆனால் இதே சமயத்துல நம்ம கார்டை லெட் டவுன் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு யாரு தீவிரவாதியா வரலாம், யாரு பயங்கரவாதியா வரலாம் நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். இது மட்டும் இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்னன்னாக்க, இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட
கிரேட் சக்சஸ். ஏன்னா அவங்க தான் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தான் எங்க இந்த கேம்ப் இருக்கு, யார் அந்த கேம்ப்ல எந்த சமயத்துல இருக்காங்க, யாரு உள்ள போறாங்க, யார் வெளியில வர்றாங்க எல்லாம் சொல்ல முடியும். இப்போ 14 பேர் உயிரிழந்தாங்கன்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட ரிப்போர்ட் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லலாம். உங்க அனுபவத்திலிருந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்பாக எங்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்க டீகோட் பண்ணி சொன்னீங்க. உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கணபதி.